பக்த கோடிகளுக்கும் மெய்யன்பர்களுக்கும் சந்திரசேகர ஐயரின் பணிவான மார்கழி மாத காலை வணக்கம். இன்று மார்கழி மாதம் 8ஆம் நாள். நான் முன்னவே சொன்ன மாதிரி மார்கழி மாதம் முழுவதுமே விடியற்காலையில் எழுந்து நீராடி கண்ணன் பெருமாள் ஈஸ்வரனை திருப்பாவை திருவெம்பாவை போன்ற பாடல்கள் பாடி வழிபட்டால் தெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கும் என்று கூறியிருந்தேன். அதில் இன்றைய தினமான 8ஆம் நாள் நாம் பாட வேண்டிய அந்த திருப்பாவை மற்றும் திருவெம்பாவையின் 8ஆம் பாடல். திருப்பாவை பார்த்தோன்னா கீசு அப்படின்னு ஆரம்பிக்கும். இதில் என்னதுன்னா, ஆண்டாள் தன் தோழியுடன் காலையில் எழுந்து பார்த்தோன்னா விடியற் காலையில் ஆகிடுது, விடிகிற சமயம் ஆகிடுது. வானத்தில் வெளிச்சம் வரக்கூடிய அந்த நேரத்தில் எல்லா தோழிகளும் வந்துட்டா, பட் ஒரு தோழி மட்டும் உறங்கி கொண்டிருக்கிறாள். அந்த தோழியை எழுப்பக்கூடிய வகையில் பாடப்பட்ட பாடல் தான் இந்த பாடல். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பாடல் அப்படின்னா, கீசுங்கிற அந்த அரக்கனை கம்சன் அன்புறார் கிருஷ்ணனை வதம் செய்ய. குதிரை வடிவத்தில் அவர் வர அந்த கீசுங்கிற அந்த அரக்கனை அழித்து நம்மளை காத்த ஒரு தினம் இந்த தினம். அதனால் விடியஞ்சில் போச்சு, கண்டிப்பாக சீக்கிரம் எழுந்துக்கோ, மற்ற தோழிகளெல்லாம் நான் நீராடாமல் தடுத்து நிறுத்தியிருக்கிறேன், நீயும் வந்தேன்னா நம்மளும் நீராடி கண்ணபெருமானை போற்றி நாம் வணங்கலாம் என்று கூறக்கூடிய வகையில் அமைந்த பாடல் இந்த பாடல். அதே மாதிரி திருவெம்பாவையில் பார்த்தல 8ஆம் பாடல் என்னென்னா, கோழி கூவ அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாடல். அதனால் இந்த 8ஆம் நாளில் நாம் அனைவரும் கண்ணனை போற்றி பெருமாளை வேண்டிக் கொண்டு ஈஸ்வரனை வேண்டிக் கொண்டு திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை 8ஆம் பாடலை பாடல் பெற்று நாம் அனைத்து அனுகிரகம் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சந்திரசேகர ஐயர். வணக்கம்.